நீங்க வேணா பாருங்களேன். 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா? எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் பயங்கர ஜோக்கா இருக்கு. ஜோக் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜோக்கா தான். அது வந்தவொடனே அவர் செய்வார நாங்க எதிர்பார்க்கல. எப்படியாப்பட்ட கவர்மெண்ட் வந்தவொடனே செய்யல. கணக்கு வழக்கு பாக்கணும், கவர்மெண்ட்ல எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பாக்கணும். வந்த உடனே அந்த பையன் தலைமையில நாங்க சுமத்த தயாரா இல்ல. புரியுதா? அந்த பையன் மூளைய வச்சு ஒன் பை ஒன்னா செய்யணும், பொறுமையா செய்யணும். எடுப்புல நான் செய்ய சொன்னேன்னு, நான் செய்யறேன்னு சொன்னேன்னா மக்களும் அவரை கேட்க கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்ல நிறைய கடன் இருக்குது. புரியுதுங்களா? அவரை போட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. ஓகேவா? எல்லாமே கரெக்டா நடக்கும். ஸ்டாலின் ஐயா இந்த 3 விஷயத்துல தவறிட்டார். அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு கஷ்டமா தவிர அவர் மேல எந்த கஷ்டமும் இல்லை. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல ஒரு புரட்சியை பாத்தீங்க, கிளர்ச்சியை பாத்திருக்கீங்களா? பார்க்க வச்சிடாதீங்க கவர்னர் அவர்களே, பிஜேபி கவர்னர் அவர்களே. உங்களுக்கு விஜய் கட்சி அதிமுகவோட இணைஞ்சு பிஜேபிக்கு செயல்படணும்னு நீங்க ஸ்கெட்ச் போட்டீங்கன்னா கிளர்ச்சியை பார்ப்பீங்க, கண்டிப்பா கிளர்ச்சியை பார்ப்பீங்க. மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கண்டிப்பான முறையில் ஒன்னு சேர்ந்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அது அவங்களோட டேர்ம்ஸுக்கும் அவங்களோட மரியாதை கெடுக்கக்கூட. திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குமா நினைக்கிறேன். நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேல போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய 2 கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த 2 கண்கள் நான் செத்தா பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது, தமிழகத்தில் முதல் முறையாக அமோக வெற்றி பெற்றது தம்பி விஜய் தான். இது யாரும் செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் மனதில் இருந்திருக்கார். அவர் முதலமைச்சராக எனது வாழ்த்துக்கள்.